இங்கேருந்து தான் நான் வந்திருக்கேன். என்னுடைய எழுத்து, பேச்சு, என்னுடைய சினிமா, இது எல்லாமே நீங்கள் கொடுத்தது. நம்முடைய பேச்சு தான் நான் சினிமாவில் கொண்டு வந்தேன். நம்முடைய பழக்க வழக்கம், நம்ம எப்படி உடை உடுத்துகிறோம், நம்முடைய கல்யாணம், எல்லாம் நம்முடைய கோபம், நம்முடைய அன்பு, எல்லாத்தையும் தான் நான் படத்தில் கொண்டு அப்படி ஒன்று ஒன்றா கொடுத்துட்டே இருந்தேன். பள்ளிக்கூடம் படம் பார்த்துருக்கீங்கள? என்னுடைய படம் வந்த பிறகுதான் கடலூர், பண்ருட்டி, விருத்தாசலம், நெய்வேலி இது மாதிரிங்கிற பேரே உலகத்துக்கு தெரிய வந்துச்சு சினிமாவில். அது வரைக்கும் மதுரை சினிமான்னா மதுரையில் பேசுகிற மாதிரி பேசுவாங்க, கோயம்புத்தூரில் பேசுகிற மாதிரி பேசுவாங்க. இது மட்டும்தான் சினிமா. நம்ம படம் வந்த அப்புறம்தான், அழகி வந்த அப்புறம்தான், அதுவும் 9 ரூபா நோட்டெல்லாம் வந்த பிறகுதான் என்ன கேட்டாங்க. என்னது மறுமலர்ச்சி வந்தப்பவே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஒரு கதை எழுதியிருந்தேன், வெள்ளை மாடு. கதை பேர் என்ன? எங்கள் வீட்டில் 2 மாடு இருந்தது, வெள்ளை மாடு, கருப்பு மாடு. அந்த வெள்ளை மாடை நான் வளர்த்தேன். எங்கள் ஐயா திருவண்ணாமலை சந்தையிலேருந்து பிடிச்சி வந்தார். அந்த மாடை எப்படி அவர் தேர்வு பண்ணி பிடிச்சி வந்தார், அது எப்படி நடந்து வீட்டுக்கு நாங்கள்லாம் எப்படி இருந்தோம், அதுக்கு புல்லு தயார் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாட்டோட எப்படி பழகணும், வளர்ந்தோம். பிறகு அந்த மாடு எங்களை விட்டு பிரிஞ்சு போகுது. மறுபடியும் ஒரு 14-15 வருஷத்துக்கு அப்புறம் அதை வறுமையில் வித்துடுறோம். அந்த மாடு எங்களை அடையாளம் காணுது, எங்களுக்கு அந்த மாடை தெரியல. ஒரு இடத்துல அது அப்படியே வயிறெல்லாம் ஒட்டி போய், கொம்பு ஒடிஞ்சு போய் சுமை இழுத்துட்டு கிடக்குது. அப்போ போய் தாங்கி பிடிக்கும்போது என் கையை நக்கி விடுது அந்த கதையில். அப்போ தான் எனக்கு தெரியுது, ஐயா அது வெள்ளை மாடு அப்படின்னு சொல்கிறது. இப்படிப்பட்ட கதைகள்லாம் எழுதும்போது இதுக்காகவே நான் படம் எடுத்தேன். அதுக்கப்புறம் அதன் பிறகுதான் இங்கே நம்ம ஊரில் முந்திரி விளையுது, கரும்பு விளையுது, வாழை விளையுது. வேற என்னங்க நமக்கு இல்லை? பலாப்பழம்னா நம்ம ஊர் தான், முந்திரின்னா நம்ம ஊர் தான், மல்லாட்டன்னா நம்ம ஊர் தான். மல்லாட்டன்னு சொல்றதுக்கு அசிங்கப்பட்டானுங்க. வேர்க்கல்லே காதல மாட்டி விட்டு நான் தான் அழகில. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை படமாக்காம விட்டுட்டாங்க. எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது நீங்க தான். அதாவதுங்க, எனக்கு வயிறு எரியுதுங்க, வயிற்றுச்சலா இருக்குதுங்க. அப்படி அந்த ரோட்ல கைக்குட்டை கர்ச்சி போட்டு விற்கிறான் பாருங்க, அவன் ஒரு நாளைக்கு 25,000 ரூபா ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கிறான். ஆனா 2 மாடை வச்சுக்கிட்டு, வீட்டில் ஒரு 5-6 பேர் இருந்துக்கிட்டு, 2 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைக்கிற ஒரு விவசாயி, அவனுக்கு என்ன வரும்? ஒண்ணுமே வராது. இந்த விவசாயியோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் மேலே வரவே இல்லை. நான் முந்தா நாள் நெய்வேலியிலேருந்து வரேன். நெய்வேலியில் தான் எங்கள் அக்கா கொடுத்தது. நான் அங்கே தான் பொண்ணு கட்டியிருக்கேன், அக்கா மகளை தான் கட்டியிருக்கேன். நான் வரேன் ஊருக்கு. வர்ற வழியில் பார்க்குறேன், அங்கங்கே முந்திரி பழம் பழுத்திருக்கு. எல்லாம் இந்த நேரம் நம்ம எல்லாம் மருந்து அடிப்போம்ல முந்திரிக்கு, அங்கங்கே ஆளுங்க வரும் போவோம், எல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க வருவாங்கல்ல. ஒரே ஒரு ஆள் கூட அந்த தோப்பில் கிடையாது. அத்தனை கிட்டத்தட்ட 50 நிமிஷம் நான் பயணம் பண்ணி வரேன் அங்கேருந்து. ஒரே ஒரு ஆளை நான் தோப்பில் பார்க்கல. ஏன்? அதை பொறுக்கி எடுத்து என்ன வைப்பது? கூலி கூட வராது. எங்கள் சின்னக்காவுக்கு கல்யாணம் பண்ணுறப்ப 32 மூட்டை முந்திரி கொட்டை வந்தது அந்த நேரம். நல்லா ஞாபகம் இருக்கு. எங்கள் ஐயாவோட நம்ம வண்டி மேலே உட்காந்துட்டு போனேன். 2 வண்டியில் ஏற்றிட்டு போனோம். 32 பவுன் கடலூரில் நகை எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு பவுனோட விலை ஒரு மூட்டை முந்திரி கொட்டை. இன்னைக்கு ஒரு மூட்டை முந்திரி கொட்டை எவ்வளோ விலை? அதுவும் கேட்கறதுக்கு ஆளு கிடையாது. என் வீட்டில் போன வருஷத்தும் பொறுக்கின மூட்டை 23 மூட்டை அப்படியே மக்கி போய் கிடக்கு. குப்பை கூட ஆகாது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க?
இதுக்கெல்லாம் காரணம் யார்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.